காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை திமுக கொத்தடிமைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் ரீசெண்டா ஒரு டிவியில பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு, தளபதி விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினது அநாகரிகமானது, அவரோட செயலும் அநாகரிகமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை குறிப்பிட்டு பேசியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் அப்பாவை காணோம்னு சொன்ன குட்டி ஸ்டோரி, இன்னொன்று இப்படி ஒரு செய்கை வச்சார்ல, இது அநாகரிகமான செயல்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செல்வ பெருந்தகிட்ட நான் கேட்குறேன், நாகரிகத்தை பற்றி நீ பேச தகுதியே கிடையாது. ஏன்னா நீ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற, காங்கிரஸ் கட்சி டிவிக்கு கூட கூட்டணி சேர்ந்துட்டு, ஆனால் நீ கொள்ளை அடிக்கிறவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ தொடர்ந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுட்டே இருக்க. இதே உதயநிதி அதே சட்டமன்றத்தில் சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்லி விஜய் அவர்களை கேவலப்படுத்தி பேசும்போது நாகரிகம் எங்கே போச்சு? அதே மாதிரி சட்டமன்றத்தில் அந்த வெளியில் வந்து விஜய் அவர்களோட குடும்பத்தை பற்றி உதயநிதி கேடு கட்டவன் பேசும்போது இந்த நாகரிகம் உங்களுக்கு எங்கே போச்சு? ஸோ இதெல்லாம் கேட்க துப்பு இல்லாத நீ எதுக்கு விஜய் அவர்களை பற்றி பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் கூட புரியலை. நீ ஒரு ஊழல்வாதி, நீ பணத்துக்காக தான் திமுகவில் கொத்தடிமையாக இருக்கடி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இல்லைனா காங்கிரஸ் கட்சி டிவிக்கே கூட சேர்ந்த பிறகும் நீ தொடர்ந்து அவங்களுக்கு எதுக்கு சொம்படிக்கிற? ஓப்பனாகவே போய் திமுகவில் சேர்ந்துருக்கலாம். ஸோ நாகரிகத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது.